சிச்சி இது வேண்டாம், நம்ம அடுத்த வெர்ஷனுக்கு போகலாம், அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகக்கூடிய ஒரு பொருள் என்ன நம்ம வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் ஃபோன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மொபைல் ஃபோன் நம்ம சீச்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட ஒரு பொருளை வச்சுக்கிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து 240 கோடி வருஷத்துக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பேட்டர்ன் இன்னும் முழுசாக எக்ஸிக்யூட் ஆக்கப்படலை. ஒருவேளை பண்ணுறீங்கன்னா ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ பண்றதுக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்தது பாத்தீங்கன்னா ரீஃபிட் குளோபல் அப்படின்னு கூடிய ஒரு நிறுவனம். இதை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவனீத் சிங் அப்படின்றவங்களும் சாகெட் சௌரவ் அப்படின்றவங்களும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லி பேஸ்ட் ஒரு நிறுவனம் தான். ஆக்சுவலா ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து இவங்க லைஃப்ல நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டு அன்வித் சிங் அப்படின்றவர் 2015ல வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போனதுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு பயங்கரமா கிரேஸ் இருக்கும். என்னன்னா, நமக்கு செஞ்சுக்கிறோமோ இல்லையோ வேலைக்கு போய் சேலரி வாங்கினதுமே நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது செஞ்சு பார்க்கணும், அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. லைக் அன்வித் சிங்குக்குமே அப்படிதான் இருந்திருக்கு. அப்ப அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, நம்ம அம்மாவுக்கு ஒரு போன் வாங்கி கொடுக்கணும், அது செம்ம போனா இருக்கணும் அப்படின்ட்டு அப்பா ஒரு மைண்ட்ல வந்தது ஐபோன் வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. ஐபோன் வாங்கலான்னு மார்க்கெட்ல போய் என்கொயரி பண்ணும்போது இட் இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் பட்ஜெட். அவரோட பட்ஜெட்ல இல்ல. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், கிட்னி எல்லாம் வித்தா ஐபோன். ஸோ ஸ்டார்ட் அப் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஜாப்ல இருக்கும்போது ஐபோன் வந்து பாசிபிள் இல்லை. அப்போ வந்து சேல்ஸ்மேன் என்ன சொல்றாருன்னா, செகண்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, 35,000 ஆக்சுவல் ரேட்டை விட கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைக் இவருக்கு பெருசா செகண்ட் ஹேண்ட்ல எல்லாம் உடன்பாடே கிடையாது. என்ன இது செகண்ட் ஹேண்ட் போனா ஃபர்ஸ்ட் மம்மிக்கு வாங்கி கொடுக்குறோம், எப்படி செகண்ட் ஹேண்ட் வாங்கி கொடுக்குறதுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்திருக்காரு. பட் அவர் அதை பர்ச்சேஸ் பண்ண மாதிரி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, அதுல வாரண்டி இல்ல, அந்த குவாலிட்டி செக் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றது தெரியல, அந்த ஒரு ஐடியாலஜி இல்லாம நான் போய் அந்த போனை வாங்குறது கரெக்டா இருக்காதுன்ற ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டா பாத்தீங்கன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, ஷாப் க்ளூஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஷாப் க்ளூஸ்ல அப்ப பாத்தீங்கன்னா ரீநியூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரியில ரீஃபர்பிஷ்டு மொபைல்ஸ் இது எல்லாமே லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ண உடனேயே மல்டி crore ரெவென்யூ ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமா அது மாறிடுச்சு. இதை இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே அப்சர்வ் பண்றாங்க. ப்ராப்ளம் வர்த் சால்விங், ஒரு பிரச்சனைக்கான தீர்வை எப்படி பிசினஸ் ஆக்குறது, எப்படி உருவாக்குறது, எப்படி மக்கள் கிட்ட கொடுக்கறது, இதை வந்து அவங்க ஷாப் க்ளூஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. கத்துக்கிட்டு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்றாங்க. அதாவது இந்த மார்க்கெட்டே வந்து பயங்கரமா கேப்பா இருக்குதுன்னா நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் போன்லாம் விற்கிறாங்க. பட் ஒரு ப்ராப்பரான பிராண்டா யாரா இங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ. அவங்க அந்த மார்க்கெட்டை பயங்கரமா வந்து ரிசர்ச் பண்றாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு 2017ல அவங்க கையில இருந்த சேலரி சேவிங்ஸ் பிளஸ் வீட்ல வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களோட ரீஃபிட் குளோபல் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல 2 விஷயம் அவங்களால வந்து சால்வ் பண்ண முடியுது. ஒன்னு பாத்தீங்கன்னா இ வேஸ்ட்க்கு, அதாவது இ வேஸ்ட்னா என்னன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட், அது உள்ள இருக்கக்கூடிய கோல்டாக இருக்கட்டும், சில்வர், கேட்மியம், இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் மெட்டல்ஸ் வந்து நமக்கு உள்ள இருக்கும். அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம பண்ணணும்னா ரொம்ப டீடியஸான ப்ராசஸ். பண்ணும்பொழுதே நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு வந்து இதுல இருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவா மேக் பண்ணிருந்தோம். இந்த டீடியஸ் ப்ராசஸ் உள்ள இருக்க போகிறத விட ஏன் வந்து இதை ப்ராப்பரா நம்ம ரீஃபர்பிஷ் பண்ணி அதை மக்கள் கிட்ட கொடுக்க கூடாது. நிறைய பேர் வந்து அந்த கிரேஸ் இருக்கும், ஐபோன் வாங்கணும்ன்ற ஒரு கிரேஸ் இருக்கும், பட் அவ்வளோ விலை கொடுத்து வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.5 lakh சொல்றாங்கன்னா அதுல ஒரு 50,000 குறைச்சு வாங்க முடியுதுன்னா they are ready to buy if the phone quality is good and if it comes with warranty. இவங்க கேப்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. மார்க்கெட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு செகண்ட் ஹேண்ட் போன்ஸ்க்கு. ஸோ கேப் என்னன்னா, அது வாரண்டி இல்லாததால, அது குவாலிட்டி செக் பண்ணப்படாததால, அது ப்ராப்பரா அதனோட ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணாம மார்க்கெட்டுக்கு வரதால அதனோட மார்க்கெட் ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் ஆகாம இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா இந்த மார்க்கெட்ல நம்ம ஒரு பிராண்டா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. 47 பாயிண்ட் குவாலிட்டி செக் வந்து இவங்க எடுக்கிறாங்க. நம்பிக்கை பிளஸ் வாரண்டி, இது ரெண்டுமே அவங்க மக்கள் கிட்ட அவங்க மெயின்டைன் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவங்க பிராண்ட் வந்து செம்மையா ரீச் ஆகுது. ஆக்சுவலி இவங்களோட ஃபர்ஸ்ட் இயர்லயே இவங்க அச்சீவ் பண்ண சேல்ஸ், ரெவென்யூ நான் சொல்றேன், ப்ராஃபிட் நான் சொல்லல, ரெவென்யூ பாத்தீங்கன்னா 8 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ணிருக்காங்க. இப்போ 2024ல அவங்களோட ப்ரொஜெக்டட் ரெவென்யூ, எக்ஸ்பெக்டட் ப்ரொஜெக்டட் ரெவென்யூவே பாத்தீங்கன்னா 240 crores. உங்களோட growth பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா ஒரு வருஷத்துக்கு 100% ஆஃப் growth வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 100+ சிட்டிஸ்ல இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 50,000 ரீட்டைலர்ஸ், அதாவது ஒரு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றது ஓகே, ஒரு பேக்கப் இருக்கும், எல்லாமே பண்ணலாம். பட் ஒரு சின்ன பேக்ரவுண்ட்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்த பீப்புள் இவ்வளவு பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்றதுன்றது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எந்த ஒரு ஸ்டார்ட் அப்க்குமே. ஆவரேஜா பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல ஒரு மாசத்துக்கு 50ல இருந்து 65,000 போன்ஸ் வரைக்கும் இவங்க சேல் பண்றாங்க. இன் டோட்டல் ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1.75 மில்லியன் போன்ஸ் வந்து இவங்களுக்கு சேல் ஆயிட்டு இருக்கு. லைக் இவங்க வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா 6,000க்கு சேல் பண்ற போன ஆன்லைன்ல ஆவரேஜா 11,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்லயுமே அவங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் வந்து பிரசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்களோட மொபைல் போன்ஸ் எங்க இருந்தெல்லாம் எடுக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. மைபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். லைக் சோர்சஸ் பாத்தீங்கன்னா Amazon
Flipkart. Amazonல நம்ம phones வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் இல்லையா, லைக் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகப்படுற phones Amazonல இருந்து, Flipkartல இருந்து and direct from manufacturers, defective products. I hope you can understand. Like Samsung, Oppo, Vivo, Apple இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து லார்ஜ் ஃபார்மேட்ல வாங்குறாங்க. அண்ட் இவங்களோட மேஜர் ஃபார்மேட் வந்து மேஜரா இவங்க யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா பூர்விகா. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பூர்விகா மொபைல் ஸ்டோர், சங்கீதா, குரோமா இந்த மாதிரியான ரீட்டைலர்ஸ் கிட்ட இருந்து தான் இவங்க மேக்ஸிமம் பர்ச்சேஸ் வந்து எடுக்கிறாங்க. இவங்களோட ஆன்லைன் பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இன்னும் ஃபர்தர் டேஸ்ல வந்து இவங்க வந்து க்ரோ பண்ணுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த நார்த் சைட்ல எல்லாம் வந்து ஷார்க் டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐ மீன் இப்ப நம்ம ஊர்ல பிக் பாஸ் மாதிரி பாத்தீங்கன்னா ஷார்க் டேங்க் அங்க வந்து லைக் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்டார்ட் அப் ஸ்டோரியை பத்தி பெட்டரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இஃப் இட் இஸ் மோர் இன்ஸ்பைரிங்னா அங்க வந்து நமக்கு ஃபண்டிங் கிடைக்கும். ஐ மீன் பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம், பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸ் இருப்பாங்க, சக்சீட் ஆனவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க so that we can grow faster. Fortunately பாத்தீங்கன்னா நான் நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து படிச்சிருக்கேன். தமிழ்நாட்டுல இருந்து போறவங்க ஹிந்தி தெரியாதுன்றதுக்காக எங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் அது இன்ன வரைக்கும் அது ஆத்தென்டிக்கா அப்படி நடந்திருக்கா நமக்கு தெரியல. பட் நான் நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன். இப்படியும் ஒரு சில விஷயங்கள் வந்து அங்க நடக்குது. நம்ம ஊர்ல இந்த மாதிரியான விஷயங்கள் லைக் ஸ்டார்ட் அப் டிஎன் அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் பாதியிலே குவிட் பண்ணிடுறாங்க. மெயின் ரீசன் ஃபண்டிங் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அண்ட் செகண்ட் பெரிய ரீசன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அவங்க க்ரோ ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டா ஸ்டார்ட் அப்போட ரியாலிட்டியும் அதுதான். பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கூட அவங்களால கம்பீட் பண்ண முடியாம அவங்களோட பிராண்டை பெரிய பிராண்ட்ஸ் கிட்ட அவங்க சேல் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி க்ளோஷரான நிறைய பிராண்ட்ஸோட ஹிஸ்டரி வந்து ஸ்டார்ட் அப்ல இருக்கு. ஸ்டார்ட் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம ஒரு ஸ்ட்ராங் பேக்கப் கிரியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. இதை வந்து இண்டிவிஜுவல் பர்சனால செய்ய முடியுமா தெரியல. நம்ம கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் மூலியமா இது நடந்தா இன்னும் ரொம்ப பெனிஃபிட்டிங்கா இருக்கும். அண்ட் முக்கியமா வந்து இந்த பர்டிகுலர் பர்சன் ரீஃபிட் குளோபல் இவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பர்டிகுலர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள ஒட்டவே இல்லை, நாங்க பல ஸ்ட்ராட்டஜிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். ட்ரூலி சேயிங் தட் இஸ் பெட்டர் ஃபார் பிஸ்னஸ். ஒரே ஸ்ட்ராட்டஜியில் ஒட்டின்னு இருக்கவங்க இன்னொருத்தவங்க அந்த ஃபீல்டு உள்ள வருவாங்க, அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளோட மார்க்கெட் டவுன் ஆகும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம மாத்திட்டே இருக்கும்பொழுது தான் நம்மளால வந்து இந்த இடத்துல ஒரு லாங் ஜேர்னில நம்மளால சக்சீட் ஆக முடியும். தே குடன்ட் ஃபைண்ட் ஆக்சுவலி காம்படிட்டர்ஸ் நம்ம என்ன பண்றோன்றது தெரியாத அளவுக்கு நம்ம டிஃபரன்ஷியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களோட இன்டென்ட் அண்ட் பேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது ஸ்ட்ராங்கா இருந்தா எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் எத்தனை பேர் உள்ள வந்தாலும் அந்த இண்டஸ்ட்ரியில உங்களால சர்வைவ் ஆக முடியும். ரீஃபிட்டோட சூப்பர் ஸ்ட்ராட்டஜி கேட்டீங்கன்னா வந்து கிரெடிபிலிட்டி அண்ட் வாரண்டி, நம்பிக்கை தன்மையையும் வாரண்டியும் அவங்களோட ப்ராடக்ட் அவங்க கொடுக்கும் பொழுது ஆப்வியஸ்லி அவங்களோட சேல்ஸோட growth வந்து சூப்பரா ரீச் ஆகுது. நிறைய பிசினஸ் பீப்பிள் வந்து பாக்குறேன், நிறைய பேர் என்ன பண்றாங்க, தன்னோட ப்ராடக்ட் சேல் ஆனா போதும்ட்டு ஒயிட் லேபிளிங்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நிறைய பொருளுங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட ஓன் பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்றதுல தவறிடுறாங்க. உங்களோட ஓன் பிராண்ட் அந்த ஐடென்டிட்டியை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, அது வேற லெவல் growth உங்களுக்கு கொடுக்கும். வேணா ப்ராடக்ட்ஸா இருந்துட்டு போகட்டும், ரெண்டுமே நீங்க பண்ணணும். ஒயிட் லேபிளிங்கும் பண்ணணும், உங்களோட ஓன் பிராண்டையும் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுல ரொம்ப 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 கீனா இருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளால இந்த மார்க்கெட்ல ப்ராக்ரஸ் பண்ண முடியும், சர்வைவ் பண்ண முடியும். ஏதாவது கொஞ்சம் நான் டிஃபரெண்டா பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா லைக் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரே செக்டார் உள்ள ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறத விட லைக் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும் பொழுது வேற வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல வீடியோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணும். டேக் கேர்.